ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் அமாவாசை. நாளை காலை 9 மணிக்கு, அதாவது 27/2/2025 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு அமாவாசை திதி தொடங்குது. 28/2/2025 வெள்ளிக்கிழமை காலை 7:17 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. நாளைய தினத்தில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றும் பொழுதே உங்களுடைய கஷ்டம் நெருப்போடு நெருப்பாக சேர்ந்து பொசுங்கிடும். ஒரு நொடியில் உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் தான் இது. தீராத மன கஷ்டத்தால் நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வெண்கடுகை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வெண்கடுகை நம்ம வீட்டில் இந்த முறைப்படி தீபம் ஏற்றினோம்னா, இந்த வெண்கடுகு எப்படி இந்த தீபத்தில் எரியுதோ அதே மாதிரி நம்முடைய கஷ்டமும் பொசுங்கி போயிடும். அந்தளவுக்கு அற்புதம் வாய்ந்தது இந்த வெண்கடுகு தீபம் அப்படின்னே சொல்லலாம். தெய்வ சக்தி நிரம்பிய வெண்கடுகு எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்பொழுது கொஞ்சம் வெண்கடுகும் அந்த தூபத்தில் போடலாம். நம் வீட்டிற்கு நன்மையை அதிக அளவு கொடுக்கும். இந்த வெண்கடுகை வச்சு எப்படி நம்ம கஷ்டத்தை பொசுக்க போகிறோம், இந்த தீபம் எப்படி ஏற்றுவதுங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகை உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை உங்கள் தலையை, அந்த உள்ளங்கையில் இருக்கு இல்லையா அந்த வெண்கடுகை, அதை உங்கள் தலையை 3 முறை வலதுபுறமாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நிற துணியை சதுர வடிவில் எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளது 2 சிட்டிகை அளவுக்கு இந்த வெண்கடுகு வச்சுருக்கோம் இல்லையா உங்கள் உள்ளங்கையில், அதையும் ஒரு 2 சிட்டிகை இந்த கற்பூரம், நம்ம சுவாமிக்கு ஏற்றுப்போம் இல்லையா சாதா கற்பூரம், பச்சை கற்பூரில் சாதா கற்பூரம், அதையும் வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. அந்த கற்பூரத்தை நல்லா நுணுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை வச்சாலே போதும். அதை சின்ன முடிச்சா எல்லாத்தையும் கட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இதை செய்யணும், உள்ளே செய்ய வேண்டாம். நிலைவாசப்படிக்கு வெளியில் தரையில் கொஞ்சமாக அந்த வேப்பில் இருக்குல்ல, அது ஒரு 2 இனுக்கு போட்டு அதில் மேலே அகல் விளக்கு வைத்து அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முடிச்சு தயார் பண்ணியிருக்கோம்ல வெண்கடுகு முடிச்சு, அதை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய அனைத்து கஷ்டமும் பஸ்மமாகிடணும் அப்படின்னு கடவுளை மனசார வேண்டிக்கோங்க. இந்த தீபம் எரிந்து முடியும் வரை நீங்கள் அந்த நெருப்பை பார்த்துட்டு அந்த இடத்துலே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்ததும் உங்கள் மனசு லேசான மாதிரி உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும். அந்த அளவிற்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்னாடி உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளியில் ஏற்ற முடியாதவங்க பின்பக்கம் இடம் இருந்தால் அங்கே ஏற்றுங்க, இல்லைன்னா மொட்டை மாடியில் கூட நீங்கள் ஏற்றலாம். ஆனால் வீட்டிற்குள்ளே மட்டும் மறந்தும் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமையில் எப்பொழுதும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதியில் நம்ம இதை செய்யலாம். இந்த மாதிரி அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பல மடங்கு நன்மையை நமக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த தீபத்தை எப்போ ஏற்றுறீங்க அப்படின்னா, இரவு 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே, நாளை இரவு 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றுங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா உங்கள் தலையை 3 முறை நீங்களே சுற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது பிரச்சனை இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை அழுதுகிட்டே இருந்தாலும் அவங்களோட தலையை நீங்கள் 3 முறை இந்த வெண்கடுகை வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை வீட்டில் உள்ள குடும்ப தலைவி செய்கிறது ரொம்ப நல்லது. திருஷ்டி கழிப்பதற்கு கூட இந்த முறையை பின்பற்றலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் கண் திருஷ்டி இருந்தாலே அனைத்து வித கஷ்டமும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஒன்று பண கஷ்டம், மன கஷ்டம், வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, இப்படி அனைத்தும் நமக்கு வரதுக்கு முக்கியமான ஒரு மூல காரணம் கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, மன நிம்மதியும் இருக்கும், பண கஷ்டமும் தீரும். அதனால் அமாவாசை நம்ம எப்பொழுதுமே நம்ம திருஷ்டி கழிக்கும் முறைங்கிறது ஒன்று இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள் வெண்கடுகை வச்சு. நிச்சயமாக இதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதை உங்கள் கண்கூட உணரலாம். நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நன்றி.